வணக்கம் நண்பர்களே. மாடி தோட்டமானது தினம் தினம் புது புது அனுபவங்களையும் புது புது சந்தோஷத்தையும் புதிய புதிய காரியங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு சில காரியங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் இருக்கும். அப்படி இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் விதவிதமான கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் வந்து மாடி தோட்டத்தையே ஒரு கலர்ஃபுல்லாக மாற்றி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பட்டர்ஃப்ளை தான் இன்றைக்கி காலையில் நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு. முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிகள் நம்மளை பார்த்தோன்னே பறந்து ஓடிடுது. ஆனால் இப்பத்து காலத்து பட்டாம்பூச்சிகளை பார்க்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து சாவதானமாக தன்னோட காரியத்தை செய்யுது. அவ்வளோ பக்கத்தில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது கூட அது அசையவே இல்லை. இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குட்டி குட்டியான கருப்பு கலர் விதைகள் தான். விதைகள் ஒன்றும் அட்ராக்டிவாகவே இல்லை. ஆனால் இந்த விதையிலிருந்து முளைத்த அந்த பூக்கள் பாருங்கள், எவ்வளவு பிரைட் கலர்ஸ். இந்த எல்லோ கலர் எப்பொழுதுமே நம்ம தோட்டத்தில் வைக்கும்போது தோட்டத்திற்கு அது ரொம்ப அழகு சேர்க்குது. நிறைய நேரங்களில் நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம தோற்றத்தை பார்த்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்டேருந்து வெளியே வர நல்ல குணங்கள் இந்த மஞ்சள் பூக்களை போல் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே மற்றவர்களை நியாயம் தீர்க்கவே கூடாது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்த மாதிரி பன்னீர் ரோஜா செடியில் நிறைய பூக்கள் பூத்து முடிஞ்சது. இப்போ அதை கட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி மஞ்சளை தேய்த்து விட்டேன். அந்த கட் பண்ண ஸ்டெம்மை அதை வீணாக தூக்கி போட வேண்டாம், அதிலிருந்து புதிய செடி வருதான்னு பார்க்குறதுக்காக அதை இலைகளை எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் தண்ணியில் இந்த குச்சியை போட்டு வைத்தேன். 2-3 நாட்களுக்கு பிற்பாடு தண்ணியில் இருந்த பகுதி லைட்டாக அழுகிற மாதிரி தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி பாட் எடுத்து அதில் மண் கலவையை போட்டு இந்த குச்சை அதில் நட்டி வைத்து விட்டேன். இதில் ஆச்சரியம் என்னென்னா, அந்த மெயின் பிரான்ச்சில் எப்படி கிளைகள் துளிர்க்கிறதோ அதே போல் ஆல்மோஸ்ட் இந்த நட்டி வைத்த அந்த குச்சியில் கூட துளிர்கள் ஒரே மாதிரி துளிர்க்கிறது. அந்த சைஸ் கூட பார்த்திங்கன்னா சேமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. நிறைய நேரங்களில் இது வராமையே போனதுண்டு. 15லிருந்து 20 நாட்குள்ளே இந்த மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்படுது. எனக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்டு தான். தக்காளி பழங்கள் இந்த தடவை நிறையா கிடைத்தது. அப்படி கிடைத்த ஒரு பேகை தூக்கி வைக்கும்போது அந்த கிளை ஒடிந்து விட்டது. அந்த நேரத்தில் எல்லாமே காயாக இருந்தது. அது தூக்கி போட மனதில்லை. காய்கள் நல்ல முற்றின காயாகவும் இருந்தது. ஆனால் இது பழுக்கிற ஸ்டேஜ் கிடையாது. அதனால் இதை உபயோகப்படுத்துறதற்காக பாசி பருப்பை போட்டு நம்ம இந்த காய்களை வெட்டி போட்டு எப்பொழுதுமே நம்ம மற்ற கூட்டுகள் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி கூட்டு செய்யும்போது இது ஒரு வித்தியாசமான சுவையில், நல்ல சுவையில் நமக்கு கிடைத்தது. எதையுமே வேஸ்ட் பண்ணலன்ற ஒரு அனுபவம். சீசனில் நிறையா ஜாதி மல்லி பூக்கள் பூக்குது. ஓரளவுக்கு பூத்தும் முடிச்சிருது. இப்போ பூத்து முடித்த அந்த செடிகளை நம்ம அவ்வப்போது ட்ரிம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால நானும் இந்த பூக்குத்து முடித்த செடிகளை எல்லா இடத்துலையும் ஒரு கத்திரிக்கோல் கொண்டு ட்ரிம் பண்ணி வேண்டாத அந்த பஞ்சஸை தூக்கி போட்டோம். இன்றைக்கி பூக்களே இல்லாமல் செடிகள் இருக்குது. புதுசாக புது குருத்துகள் வந்து நிறையா பூக்கும் டிசம்பருக்குள்ளாக. எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ண வேண்டிய வேலைகள். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வெண்டைக்காய் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பூத்ததும் இல்லாமல் ஒரு சில வெண்டைக்காய்கள் காயாக மாறவும் ஆரம்பிச்சிருது. அதனால் காலையில் தோட்டத்திற்கு போகும்போது இந்த மஞ்சள் கலர் பூ நம்மளுக்கு அவ்வளவு ஒரு அழகு. வெண்டை பூவே ரொம்ப அழகான பூ கூட. கத்திரிக்காய் செடியில் கூட பூக்களும் இருக்குது, காய்களும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதுலேயும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. தினமும் இலைகளுக்கு பின்பாகும் ஏதாவது பூச்சிகள் இருக்கான்னு செக் பண்ணணும். அதே நேரம் இந்த சக்கஸ் அதையும் நம்ம பிடுங்கி போடணும். ஏன்னா எல்லா வித சத்துக்களையும் இந்த சக்கஸ் எடுத்துக்கும். இலைகளும் நிறையா இருந்தாலும் காய்கள் சிறுத்துரும். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக மாடி தோட்டத்தில் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்து அது செய்வதே ஒரு அலாதியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா கொடி வகைகளில் ஒன்று கொடியாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். என்னோடய மாடித்தோட்டம் செலவில்லாத மாடித்தோட்டம் தான். அதனால் என்கிட்ட இருந்த குச்சை வைத்து அதுக்கு சப்போர்ட் கொடுத்து ஒரு கயிறை வச்சு கட்டிக்கிட்டேன். அந்த குச்சியை மேலே அந்த லைனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அங்கேயும் ஒரு கயிறை வைத்திருக்கிறனால கொடி இதன் வழியாக மேலே போயிடும். அடுத்ததாக என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் செடி இத்தினோண்டாக வாங்கி வைத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அத்தனை கிளைகள் கொண்டு அது பரவி உயரமாக வந்திருக்கு. அதுக்கு கூட கிடைத்த ஒரு குச்சியை வைத்து டெம்பரரியாக ஒரு சப்போர்ட் கொடுத்து வைத்து விட்டேன்.
இதிலெல்லாம் ரொம்ப நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு என்று முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம நல்லா பயன்படுத்த முடியுது. இப்போ சேனக்கிழங்குல பார்த்திங்கன்னா முதல் இலை வந்துருச்சு, 2வது இலை இப்போ குருத்துகளாக வர ஆரம்பித்திருக்கு. அதை பார்த்திங்கன்னா அழகாக விசிறியை போல் உள்ளே இருந்து அப்படியே விரியுது பாருங்கள். மாடி தோட்டமாகட்டும் நம்ம வீட்டு தோட்டமாகட்டும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அழகை கொண்டிருக்கு. எல்லாமே நமக்கு அனுபவங்கள் தான். இந்த அனுபவங்கள் நமக்கு நல்லதொரு சந்தோஷத்தை கொடுக்குது. உங்களோட சந்தோஷத்தை கூட கமெண்ட்டில் பகிர்ந்துக்கலாமே. நன்றி.